என் தங்கப்பிள்ளையே, உனக்கான விடிவு காலம் பிறந்து விட்டது. நாளைய விடியலில் நான் சொல்கின்ற பெயர் கொண்ட ஒரு குழந்தையை நீ சந்தித்தாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லது உனக்கு நடக்கும். உன் தாயானவள் உன்னிடத்தில் கொண்டு வந்து தருகின்ற இந்த அதிர்ஷ்டத்தை ஒருபோதும் விட்டுவிடாதே. உனக்கென்று நான் சொல்கின்ற இந்த உண்மைகளை எல்லாம் ஒரு நாளும் நீ தொலைத்து விடாதே. இந்த வராகி நான் உனக்காக உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரத்தை எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ தொலைத்து விடக்கூடாது. இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களும் காயங்களும் இனி உனக்கு எந்த நிலையில் என்ன கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதை உனக்கு சரியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எத்தனையோ வேதனைகளை கடந்த உனக்கு பல சாதனைகளை புரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அம்மா மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். தினம் தினம் உனக்கு இந்த விஷயத்தை நான் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனி உனக்கான நன்மைகளை தர வேண்டிய காலம். எல்லாவற்றிலும் நீ விரும்பியதை உனக்கு சொல்ல வேண்டிய நேரம். என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் நீ கவனித்து பார்த்தால் அது உனக்கு புரியும். உனக்காக நான் இருக்கும் வரை எதை எண்ணியும் என் குழந்தை நீ கலங்கிவிட வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை சுற்றி நான் வரக்கூடிய இந்த மாற்றத்தை எப்பொழுதுமே நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே உன் தாயானவள் உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு பல அதிசயங்களை சொல்லி தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். எதுவுமே சரியில்லாத போதும் எல்லாமும் சரியாகிவிடும் என்று நீ நம்பினாயானால் அதற்கு பெயர்தான் வாழ்க்கை. எப்பொழுதுமே இப்படியே நம் வாழ்க்கை இருந்துவிடும் என்று எண்ணி கலங்கக்கூடாது. ஏதாவது ஒரு வகையில் தெய்வம் நமக்கு உதவி செய்யும் என்பது உன்னுடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஒருவர் கோபத்தில் பேசும் பொழுது கவனமாக கேள். ஏனென்றால் அவர்கள் கோபமாக பேசும் பொழுதுதான் உண்மையை பேசுவார்கள். அது அவர்கள் உண்மையை சொல்லக்கூடிய நேரம். கோபத்தில் தானே பேசுகிறார்கள் என்று நினைத்து விட்டுவிடாதே. மனதிற்குள் இத்தனை காலமும் தேக்கி வைத்த உண்மைகள் எல்லாமும் வெளியே வரும். அவசரப்படாமல் இரு. நேரம் வரும்பொழுது எல்லாமும் தானாகவே நடக்கும். முயற்சித்து கொண்டே இரு. முயற்சி இல்லை என்றால் இதுவும் அதுவும் எதுவுமே இந்த வாழ்க்கையில் உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ என்னவென்று உணரும் இந்த காலம் உனக்கு அத்தனையையும் சரியாக உணர்த்தும் அல்லவா? தேவையில்லாததை எல்லாம் சொல்லி உன் மனதை குழப்புவார்கள். சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே உன்னுடைய துன்பங்களை கண்டு ரசிப்பார்கள். இதையெல்லாம் கடந்து நீ அடையக்கூடிய ஒரு மகிழ்ச்சி உனக்கு எப்பொழுதுமே சரியான புரிதலை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இத்தனை நாளுமே நாம் எதிர்பார்த்த ஒவ்வொன்றையும் நாம் சரியாக கவனிக்கும் பொழுது நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் நம்மால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். நம்மை தேடி வருகின்ற அத்தனை அதிர்ஷ்டங்களுக்கும் நிச்சயமாக நம்மிடமே நல்ல பதில் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியான புரிதலோடு உன் வாழ்க்கையை நீ எப்பொழுதும் எதிர்கொள்ள தொடங்கினாயானால் அந்த புரிதல் உனக்கு நிச்சயமாக உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, என்னவெல்லாமோ உன்னை சுற்றி சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. என்னவெல்லாமோ உன்னுடைய வாழ்க்கையில் மாறி மாறி பல விஷயங்களை உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம், எதற்காகவும் கலங்க வேண்டாம். தெய்வம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்காக உதவி செய்யும் என்பதனை நீ ஒரு நாளும் மறக்காதே. தெய்வத்தின் அன்பு உனக்கு கிடைத்து விட்டால் அது போதுமல்லவா? மற்றவை எல்லாமுமே, இந்த மனிதர்கள் எல்லாமுமே இங்கு ஒன்றுமில்லாததாகத்தான் மாறிவிடுவார்கள். இந்த சூழ்நிலைகளை உனக்கு நான் புரிய வைக்க நினைக்கும் இந்த நேரம்
நீ அத்தனை வெற்றியையும் மன உறுதியோடு பெற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும். அத்தனை துன்பங்களையும் கடந்து என் பிள்ளை, நிச்சயமாக உனக்கான மாற்றங்களை நீ அடைந்திட வேண்டும். சில சமயங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுக்கின்ற அதிசயங்கள் உன்னால் நம்பவே முடியாததாக இருக்கும். உன்னால் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாததாக இருக்கும். சில நேரங்களில் கவலைகள் என்பது உதிரும் இலைகள், சந்தோஷம் என்பது துளிர்க்கும் இலைகள். உதிரும் இலைகளை துளிர்க்கும் இலைகளுக்கு உரமாக்கி விட்டோமானால் வெற்றி என்கின்ற மரம் அற்புதமாக வளரும் என்பதை இங்கு எல்லோருமே நாமாக புரிந்து கொண்டிருப்போம். இதையெல்லாமுமே நாம் சரியாகவே தெரிந்து கொண்டிருப்போம். என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் என் பிள்ளை நீ கவனத்தில் கொண்டு அதனை நிறைவாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நீ விரும்பாத துன்பமே உனக்கு வரும்போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்து சேராதா என்ன? நீ நல்லதை நினைத்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நல்லதை நினைக்கின்ற என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை நல்ல புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். இந்த வராகி நான் இருந்து உனக்கு சொல்லித்தரும் எல்லாமுமே எப்பொழுதும் என் பிள்ளை நிறைவான மகிழ்ச்சியோடும் நிறைவான மாற்றத்தோடும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். என்னவென்றாலும் சரி, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நாம் இயற்கையோடு விளையாடக்கூடாது. அது தெய்வமே நினைத்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாத ஒரு நிலைக்கு உன்னை கொண்டு சென்று விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, என் பிள்ளை நம்மை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை நாம் எப்பொழுதுமே கவனமாக உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நாமும் வாழத்தான் வேண்டும். என்றென்றுமே உன்னை வழிநடத்தும் இந்த தாயானவள் நிச்சயமாக நாளைய விடியலில் உன்னை தேடி அனுப்பக்கூடிய இந்த சிறு குழந்தையின் பெயர் என்னவென்று தெரிந்து கொள்ள ஆவலோடு நிற்கிறாயல்லவா? நிச்சயமாக உனக்கு இதனை நான் சொல்லிவிடாமல் செல்ல மாட்டேன். என் குழந்தையே, இந்த வாழ்க்கை எத்தனை நாள் இந்த மண்ணில் நாம் உயிரோடு இருந்தோம் என்பதில் அல்ல, எத்தனை பேரினுடைய மனதில் நாம் உயர்வாக இருந்தோம் என்பதில் தான் இருக்கின்றது. எத்தனை பேரினுடைய மனதில் நாம் உயர்வாக இருந்து இந்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்பதில் தான் இருக்கின்றது. இனி நடக்கும் எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியான புரிதலை நிச்சயமாக இனி உனக்கு கொடுக்கும். தெய்வம் உனக்கு நல்லதை சொல்வதை உனக்கு எப்பொழுதுமே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு சில சமயங்களில் சட்டென்று ஒரு புரிதலை என்னவென்று கொடுத்து விடும். சட்டென்று ஒரு புரிதலை இந்த வாழ்க்கையை நோக்கி உனக்கு அழைத்துச் சென்று விடும். எல்லாமும் உன்னை நினைத்தது போல எப்பொழுதும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை வாழ வைக்கின்ற நிலையை நீ உணர்ந்து கொள்ள தயங்கி விடாதே. நீ நினைத்தால் இங்கு எதுவும் நடக்கும். நீ நினைத்தால் இங்கு எதையும் மாற்றிவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நீ ஆசைப்பட்டதை விடவும் உனக்கு இன்னமும் பல நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, நீ நினைத்தது போல் அல்ல. இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தர தயாராக இருக்கின்றது. மேலும் மேலும் உனக்கான மாற்றத்தை தர தயாராக இருக்கின்றது. இனி என்னாலுமே நான் வரக்கூடிய நிலைகளை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். இனி எல்லாமுமே உனக்கு என்ன கிடைக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சட்டென்று நான் உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய இந்த அற்புதங்களை எல்லாம் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். வராகி சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கும். இந்த வராகி சொன்னால் அதில் உனக்கு நல்ல திருப்பங்கள் நடக்கும். அம்மா சொன்னால் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய எல்லாமும் நீ விரும்பியபடியே உனக்கு மன நிறைவோடு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு நான் என்ன கொடுக்க யோசிக்கிறேன் என்பதனை இனி வரும் காலங்கள் உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்லட்டும்.
இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையும் நிச்சயமாக எடுத்துரைக்கட்டும். யார் நம் வாழ்க்கையில் வருகிறார்கள், நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார்கள் என்பதனை பொறுத்து இனி எந்நாளும் நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை நீ மறந்து விடாது. கஷ்டங்களை கொடுத்த நேரம், அந்த நேரத்தில் நீ விழித்து கொண்ட உன்னுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் யோசித்து கலங்கக்கூடாது என்று நினைத்த உன்னுடைய எண்ணங்கள் என்று ஒவ்வொன்றுமே உன்னை எந்த அளவிற்கு மேன்மைப்படுத்தியது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவை எல்லாமுமே எந்த அளவிற்கு உனக்கு உண்மைகளை எடுத்துச் சொல்லியது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். மனம் வருந்த தேவையில்லை. இந்த வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திக்க தேவையில்லை. இனி நடக்கக்கூடிய விஷயங்களுக்குள் உனக்கான அத்தனையையும் அடக்கி வைப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய். நீ அனுபவித்ததும் நீ கேட்டதும் இந்த தெய்வம் உனக்கு நிஜமாக்கி கொடுப்பதை கண்டு நீ பேரானந்தம் அடையப் போகின்றாய். என் குழந்தையே, இந்த வராகி நான் இருக்கும் இந்த காலம் இதற்கு மேலும் உனக்கு கஷ்டங்களையே கொடுக்கும் என்று எண்ணி கலங்காதே. நான் அனுப்புகின்ற குழந்தை அப்படிப்பட்ட குழந்தை. நான் இந்த குழந்தையிடம் பேசி இருக்கின்றேன், உனக்கு இதை செய்து கொடுக்க வேண்டும் என்று. என் குழந்தையை, யார் எப்பொழுது வேண்டுமானாலும் உன்னிடத்தில் அன்பு காட்டலாம், யார் எப்பொழுது வேண்டுமானாலும் உன்னிடத்தில் வெறுப்பை காட்டலாம், தாராளமாக உனக்கு துரோகத்தை செய்தலாம், அவர்களின் தேவைக்காக உன்னிடத்தில் நடிக்கலாம். எல்லாவற்றையும் ஒரே மாதிரியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை உனக்கும் வந்து விட்டதல்லவா? அதனால் வருந்தாதே. இவர்கள் கொடுத்த அனுபவங்கள் உனக்கு இந்த வாழ்க்கை பாடத்தை சரியாக கற்றுக் கொடுத்து விட்டதல்லவா? அதனால் எதற்குமே என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நான் என்னவென்று உணர்த்திடும் பொழுது, உன்னை தேடி வந்து நான் கொடுக்கின்ற விஷயங்களை என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் முழுமையான மனநிலையோடு எதையும் எதிர்கொண்டு நீ தயாராக இருந்து விட வேண்டும். சந்தோஷத்திற்கு மிகவும் நெருக்கத்தில் என் பிள்ளை நீ வந்து விட்டாய். உனக்கு வேண்டிய மகிழ்ச்சியை நிச்சயமாக நீ பெறக்கூடிய மனநிலைக்கு வந்து விட்டாய். இனி உனக்கு நான் சொல்லக்கூடிய இந்த குழந்தை மிக பெரிய விஷயத்தை நடத்தி கொடுக்கும். பார்க்கத்தான் சிறு பிள்ளை, ஆனால் செய்யக்கூடிய காரியமோ மிக பெரியது. இந்த குழந்தையை நிச்சயமாக நாளை நீ கண்டுவிட்டாலோ அல்லது இந்த பெயரை காதால் கேட்டு விட்டாலோ போதும், உனக்கு நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவனும் சோதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் அல்ல, அவன் பக்குவப்பட்டவன். இதை உணர்ந்தால் எதற்குமே நீ கலங்க மாட்டாய். என் குழந்தையே, நாளைய விடியல் செவ்வாய்க்கிழமையினுடைய விடியல், வேலன் உன் இல்லம் தேடி வரக்கூடிய நேரம். இந்த வராகி நான் இந்த வேலனிடம் வேண்டி கேட்டிருக்கின்றேன். நாளைய செவ்வாய்க்கிழமையில் அவருக்கு இருக்கின்ற சக்தியை பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய நன்மைகளை எல்லாம் நடத்தி தர வேண்டும் என்று. இந்த வாழ்க்கையில் உனக்கான பல விஷயங்களை உனக்கு சொல்லித்தர வேண்டும் என்று. நீ என்ன வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றாயோ அதை உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவாக நடத்தி தர வேண்டும் என்று. அதனால் எதற்காகவும் நீ கலங்காதே. கந்தனின் பெயர்களுள் ஏதேனும் ஒரு பெயரை கொண்ட ஒரு குழந்தையை நாளை நீ சந்திக்கிறாய் என்றால் அடுத்த நொடியே நீ புரிந்து கொள்ளலாம், அப்பன் முருகன் வந்து விட்டார், இந்த வராகி அவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் அனுப்பிவிட்டேன் என்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எதிர்வரக்கூடிய நேரங்கள் இனிமேல் எப்பொழுதுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் எதிர்பாராத பல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக ஒவ்வொன்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ கவனமாக தெரிந்து கொள்வாய். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் இனி நினைத்து கலங்காமல் உன்னை தேடி வரும் குழந்தையின் அன்பை பெற்று கந்தனின் அருளாசிகளை பெற்று நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நீ சாதித்து விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையெல்லாமோ நினைத்து நினைத்து நாம் பதறிக்கொண்டிருக்க இந்த நேரம்
இனி எல்லாமும் உனக்கு வேண்டியதை நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டும். வராகி உடன் இருக்கின்ற பொழுது உனக்கு எல்லா நிலையிலும் நான் நிச்சயமாக உனக்கானவற்றை சரியாக நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த பயமும் தேவையில்லை அல்லவா? நான் வருகின்ற பொழுது என் பிள்ளை எதை பற்றியும் நீ வருந்த வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? தயங்காது நில். உனக்கு எல்லாவற்றையும் நான் சரியாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் நிறைவாக கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ எந்த நிலையிலும் முழுமையாக உணர்ந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தொடரும் காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக உணர்த்தும் காலம் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி உன் வெற்றிக்கு நிச்சயமாக இந்த தாயின் அன்பு மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கும். நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாகவும் நிறைவாகவும் கிடைக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.